ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஓப்பன் ஐ ஃபார் டிஎன்பிசி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்றைக்கி டேட்டுக்கு 11/12/26 இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நேஷ்னல். ஸோ ராஜஸ்தான் இப்போதைக்கு என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் வூல் ப்ரொடியூசராக வந்து ஆயிருக்காங்க. இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற வூலில் 47.5% யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னா ராஜஸ்தான். ஸோ இதை எப்போ சொல்லியிருக்காங்கன்னா Feb 2026 ரைட். ஸோ இவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 16,13.50 கேஜிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து வூல் ப்ரொடியூசிங்கில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இருக்கிறது ராஜஸ்தான், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் 7,770,000 கேஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா 6,472,000 கேஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற வூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 3 கிரேடாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்பெட் கிரேட், அது வந்து ரக்ஸுக்கும் ஃப்ளோரிங்க்கும் யூஸ் ஆகுது. அது வந்து 85% இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 85%. அதுக்கடுத்து க்ராசர் கிரேட், அது வந்து 10%. ஓகேவா? ஸோ அது வந்து ரக்ஸ் அண்ட் ரக் பிளாங்கெட்ஸ் அண்ட் மேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பீரியல் கிரேட், இது வந்து 5%. இது வந்து எதுக்குன்னா இதுதான் கிளாத்திங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் குளோபல் ஸ்டாண்டர்டில் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உள் அவுட்புட்டில் இந்தியா வந்து 9th பிளேஸில் இருக்கு. ஓகேவா? இது ஷீப் பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம அப்ராக்சிமேட்லியாக எவ்வளோ ஷீப்ஸ் வந்து இந்தியாவில் வச்சுருக்கோம்னா 77.4 மில்லியன் வச்சுருக்கோம். ஓகேவா? ஷீப்ஸ் மட்டும். ஸோ அடுத்தது பலமாக. ஸோ இந்தியாவில் ட்ரக் சேஃப்டிக்காண்டி ஐபிசி இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் வந்து 3 MOU சைன் பண்ணியிருக்கு. ஸோ என்னைக்கு அப்படின்னா February 9, 2026. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளோட குவாலிட்டிக்காண்டியும் ஃபார்மசிஸ்டோட ட்ரைனிங்காண்டியும் இந்த MOU சைன் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்பிசி, கோவா ஸ்டேட் ஃபார்மசிக்கல் கவுன்சில். ஸோ இவங்க வந்து எதை மானிட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், அதாவது ட்ரக்ஸோட பாதகமான ஸோ ஒரு சில ஒஸ்டான ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மசிஸ்ட்டுக்கு கோவாவில் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து QCI, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, பப்ளிக் கிட்ட ட்ரக் அவேர்னஸையும் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ஹெல்த் கேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸையும் யாருக்கு நடத்த போகிறாங்கன்னா பப்ளிக் பீப்புளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் HITIS, HLL இன்ஃப்ராடெக் சர்வீஸ். நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ் ட்ரக்கில் கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை இவங்க தர போகிறாங்க. ஓகேவா? இந்தியாவும் கிரீஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டென்ட் சைன் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா February 2026. இது எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. எந்த இண்டஸ்ட்ரியிலனா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ இது வந்து ஒரு 5-year பிளான், ஒரு ரோட் மேப் மாதிரி. இது எது ரெண்டு கூட அலைன் ஆயிருக்குன்னா இந்தியாவோட ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ் கூடயும் கிரீஸோட அஜெண்டா 2030 டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் கூட சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இதில் என்ன மேரிடைம் கோஆப்ரேஷனுக்காண்டி கிரீஸ் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லைசன் ஆஃபீஸரை வந்து இந்தியா கொடுக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபியூசன் இந்தியன் ஓஷன் ரீஜியன், அதில் வந்து அதாவது அதுக்கு தான் தர போகிறாங்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா குருகிராமில் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா சி செக்யூரிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்து இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ஸோ நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 2025 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்தியா வந்து முன்னாடி இருந்ததோட 4 ஸ்பாட்ஸ் முன்னாடி போய் இப்போ எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்குன்னா 45வது ரேங்க் வாங்கியிருக்கு. எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸில் 127 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவோட ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னா 54.43. ஓகேவா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு பிளேஸை யார் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா USA தான். ஸோ இதை இன்கம் வைஸாகவும் ரேங்க் பண்ணுறாங்க. இன்கம் குரூப்பில் ரேங்க் பண்ணால் இந்தியா செகண்ட் பிளேஸ் வந்துருச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் அப்படின்னா வியட்நாம் இன்கம் பேஸில். ஸோ வியட்நாமோட ரேங்க் என்ன அப்படின்னா 40. ஓகேவா? ஓகே, இதில் எப்பவும் போல் பில்லர்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிறது யாருன்னா USA தான். இதில் டெக்னாலஜி அண்ட் பீப்புளையும் இவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி கவர்னன்ஸ் பில்லர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் யார் வராங்க அப்படின்னா டென்மார்க். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்லர்ஸ் லீடரில் வந்து டெக்னாலஜினா USA, கவர்னன்ஸ்னா டென்மார்க். ஓகேவா? அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ADS குரூப் பேங்க் இருக்குல்ல, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க வந்து யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா
அஸ்ஸாமில் ஃப்ளட் ரெசிலியன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஒரு லோன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா $182 மில்லியன் ருபீஸை வந்து $182 வந்து லோனாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா அஸ்ஸாமுக்கு. எதுக்காண்டி அப்படின்னா ஃப்ளட் அண்ட் ரிவர் பேங்க் எரோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. எந்த ரிவரில்? பிரம்மபுத்திரா ரிவரில். இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா 63.5 கிலோமீட்டர் ஆஃப் ரிவர் பேங்கை வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் அப்கிரேட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளட் அந்த மாதிரி அதாவது க்ரானிக்காக ஒரு ஹெவியான டேமேஜ் வந்து அந்த பீப்புளை பாதுகாக்கிறதுக்கு. அங்கே மொத்தம் எவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க? 6 lakh ரெசிடென்ட்ஸுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் மூடிஸ் அவுட்லுக் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட ரியல் ஜிடிபி வந்து ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து 6.4% இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் G20 எக்கனாமிஸ்லேயே இந்தியா ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேங்கிங் ஸ்டெபிலிட்டியில் நம்ம எவ்வளோ லோன் க்ரோத் இருக்குது அப்படின்னு. ஸோ சிஸ்டம் வைல நம்மளோட லோன் க்ரோத் வந்து 11 to 13% இருக்குது. அதே மாதிரி நான் பர்ஃபார்மிங் லோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரேட் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. 2 to 2.5% தான். ஓகேவா? ஸோ 2 பில்டிங் கம்பெனி வந்து ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. யாருன்னா GRSEயும் HSLம். எதுக்கு? எப்போ அப்படின்னா February 2026. எதுக்கு அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன் இது அப்படின்னா லார்ஜ் ஸ்கேலில் ஷிப்ஸை நேஷ்னல் லெவலில் பில்ட் பண்ணணும். இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணோன்றதுக்காண்டி. ஸோ இது எது சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி மெயினானா ஆத்ம நிர்பர் பாரத்தை வந்து மெரிடைம் செக்டாரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த MOU வந்து இவங்க 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தலாமா? சிட்டி யூனியன் பேங்க்கோட அடுத்த புது MD and CEO RBI அப்ரூவ்ட் யார் அப்படின்னா விஜய் ஆனந்த். ஓகேவா? விஜய் ஆனந்த். எப்போலேருந்து அப்படின்னா May 1, 2026 அடுத்த 3 வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டெல்லி கேல் மொஹாகும்ன்ற ஃபெஸ்டிவலுக்கு வந்து யார் பிராண்ட் அம்பாசிடராக இருக்க போகிறான்னா ஷிகர் தவான் தான் இருக்க போகிறாரு. இவர் ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர். இந்த ஃபெஸ்டிவல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா February 13, 2026 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா Chandrayaan 4 வந்து லேண்ட் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸை மூணில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் எங்கே இருக்க போகுது அப்படின்னா மூனோட சவுத் போலில் இருக்க போகுது. ஸோ அதுதான் பிரைமரி லேண்டிங் ஜோன் ஃபார் Chandrayaan 4 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா மான்ஸ் மவுண்டன் 4 MM4ன்னு அந்த பிளேஸ்க்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டோன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் மேனேஜபிள் ஸ்லோப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 5 degree தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் வந்து கண்டினியூஸாக சன்லைட் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மிசைல்ஸுக்கு வந்து பவர் கிடைக்கும். ஆதித்யா பாண்டே 17 வயசு தான் ஆகுது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 11 days லூனார் இன்ஹாபிடன்ட் சிமுலேஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சிமுலேஷன்ஸ் தொலவீரா ஒயிட் பிளான் ஆஃப் கட்சில் இருக்குது, குஜராத்தில். ஓகேவா? ஸோ இதை வந்து 17 வயசில் அந்த மனுஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால இவர் தான் இந்தியாவோட யங்கஸ்ட் மேல் அனலாக் ஆஸ்ட்ரோனட். ஓகேவா? ஸோ இவர் பேர் ஆதித்யா பாண்டே. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சந்தோஷ் ட்ரோஃபி நடந்திருக்கு. இதை வந்து யார் வின் பண்ணியிருக்காருன்னா சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் ஃபுட்பால் டீம் கேரளாவை 1-0 டிஃபீட் பண்ணி இந்த ட்ராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா டைமில். ஓகேவா? ஸோ இது வந்து 79th நேஷ்னல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப். ஓகேவா? இது சந்தோஷ் ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சர்வீசஸ் வந்து 8th டைமாக அந்த ட்ராஃபியை வின் பண்ணுறாங்க. இதில் வந்து வின்னிங் கோலை யார் அடித்தாங்க அப்படின்னா அபிஷேக் பர்வார் 109th minute நடிச்சு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ February 10 என்ன அப்படின்னா நேஷ்னல் டிவார்மிங் டே. ஸோ டிவார்மிங் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் வார்ம்ஸ் இன்ஃபெக்ஷனை பற்றி சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றத ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க. இது ஒரு ஆனுவல் ஈவெண்ட், வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேர்ல்டு பல்சஸ் டே February 10. இதோட தீம் என்னென்னா பல்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட மெயின் ஈவெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வலடோலிட், ஸ்பெயினில் நடந்திருக்கு. ஃபைனலி ஸ்டார்லிங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பைலட் சேட்டலைட் இன்டர்நெட் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா குஜராத்துக்கு. குஜராத் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்லிங்கோட ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. என்னது? லெட்டர் ஆஃப் இன்டென்ட். ஸோ இதோட மெயின் தீமே என்னென்னா குஜராத் ரிலேட்டடாக இருக்க ரொம்ப ரொம்ப
பார்டரில் ரிமோட்டில் இருக்க ட்ரைபல் ஏரியாஸ்க்கு இன்டர்நெட் ஹை ஸ்பீடில் கொடுக்கணுன்றதான். இது எதுக்கு அப்படின்னா ஹெல்த் கேர் சென்டர், ஸ்கூல்ஸுக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லனா நர்மதாக்கும் டஹூட்க்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம நாளையோட கரண்ட் அஃபேர்ஸை நாளைக்கு பார்க்கலாம். பை.